இப்படி ஒரு நாமஜபம் சொன்னார். ஹதயத்தில் இருக்கிறதான எல்லா விதமான கல்மஷங்களும் தேவையில்லாத எண்ணங்களும் அழிஞ்சு போகும்படியான ஒரு நாமம். அந்த உள்ளுக்குள்ள எத்தனை இந்த நாம சங்கீர்த்தம் இறங்கிறது அத்தனை வாழ்க்கை சுகமா இருக்கு. மேலிருந்த வாரியா இருந்ததுன்னா நாம சங்கீர்த்தம் சுகம் கொடுக்கறது இல்லை. ஹதயத்துடைய ஆழத்துக்கு போகும். பசிக்கிறதுன்னு மேல நினைச்சுட்டு இருந்தோம்னா சுகம் இல்லை. அந்த ஆழத்துல பசிக்கு சாப்பிட்டே ஆகணும்ன்ற திடம் வரும் ஆசை. நாம சங்கீர்த்தம் பண்ணிச்சு கொஞ்ச நேரம் பண்ணதுக்கு இவ்வளவு சுகம்னா சைத்தன்ய மகாபிரபு மாதிரி பண்ணிட்டே இருந்ததுன்னா இவ்வளவு சுகம் இருக்கு. யாரால அந்த அனுபவத்தை சொல்ல முடியும்? ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம ஞாமோஹதஸ்ததிதராணி ஸ்ரீநாயமேனே ஆத்மத்வனோ பகவதோஸ்ய தயைலசிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் பிரபத்யே போகம் சரஸ்ய மகதாவ்ய பட்டநாத ஸ்ரீ பக்தி சார குலசேகர யோகி வாஹா பக்தாந்திரேணு பரகாலயதீந்திர கிருஷ்ணா ஸ்ரீமத் பராங்குதமுனிம் சரணோஸ்மி நித்யம் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாவ ப்ரணாசனம் பிரணாமோ துக்கசமனம தம் நமாமி ஹரிம் பரம் வசுதேவ சுதம் தேவம் சந்ததாரூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நந்தாத்புத ஐஸ்வர்யம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபும் நீச்சோபி யத்ரசாதாஸ்யாத் பக்தி சாஸ்திர பிரவர்த்தக. சைத்தன்ய மகாபிரபு மிகவும் அத்தியாச்சரியமான ஒரு ஆச்சாரம். எல்லா ஜீவர்களிடத்திலையும் ஒரு விசேஷமான கருணை. அந்த ஜீவர்களை உத்தாரணம் பண்றதுல ஒரு விசேஷமான கருணை. அளவுக்கு அதிகமான உரிமையும் கருணையும் அவரிடத்துல பரிபூர்ணமா இருக்கு. எல்லாருக்குமே உரிமை உண்டு. தனக்கு பிடிச்சவாரிடத்துல ஒரு உரிமை உண்டு. ஆனா இந்த குருவானவர் சிஷ்யர்களிடத்தை வைக்கின்ற உரிமை அளவுக்கு அதிகமாகத்தான். லோகத்தினால அதை புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த உரிமைதான் இந்த சிஷ்ய ஆச்சாரிய சம்பந்தமாகவே இன்னி வரைக்கும் முடியும். எந்த விதமான பிரதிபிரயோஜனமும் இல்லாததான ஒரு உரிமை, அளவு கடந்ததான ஒரு உரிமை, அளவு கடந்த ஒரு உரிமை. கண்டிக்கவும் கண்டிக்கிறார், அன்பையும் பொழிகிறார். பரமாத்ம தரிசனத்தையும் ஒவ்வொரு ஜீவனையும் அனுபவிக்க வைக்கின்றார். அவ்வளவு சிரேஷ்டம் குரு மகாராஜ். நிஜமாவே வாதம் மகாராஜ் சொல்லணும். யாரையும் மகாராஜ் சொல்லவே முடியாது. மகாராஜ் அப்படின்னாலே குரு மகாராஜ். நிஜமாவே இந்த மகாராஜர்கள் எல்லாம் இல்லைன்னு சொன்னா
பாரத தேசத்துடைய ஸ்திதி என்ன, சனாதனமான இந்து தர்மத்துடைய ஸ்திதி என்னன்னு தேட வேண்டியது. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கும் பரிமளிச்சு கிடக்கிறது. எத்தனையோ விதமான கஷ்டங்களையும் தாண்டி சனாதனமான இந்து தர்மம் பரிமளிச்சு கிடக்கிறது அப்படின்னா உத்தமமான பக்த ஜனங்கள்னாலும் மட்டுமே எதனாலையும் இல்லவே. சர்வசிரேஷ்டமான ஒரு தர்மம் சனாதனமான ஒரு இந்து தர்மம். அந்த மாதிரி இந்த தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணணும், உத்தாரணம் பண்றதுக்காகவே மகாபுருஷர்கள் இந்த பாரத பூமியில நித்தியம் அவதாரம் பண்ணிட்டே இருக்கின்றார்கள். சைத்தன்ய மகாபிரபு பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில் இருந்து கொண்டு ஜனங்களுக்கு நித்தியம் நித்தியம் பகவத் பக்தியை கொடுக்கிறார். ரத யாத்திரையும் பொழுது அத்தனை விசேஷமா நிருத்தியம் ஆடுறார். ஜனங்களுக்கு எல்லோருக்கும் பகவத் பக்தியை வாரி வாரி வழங்குறார். நிஜமாவே பூரி ஜெகநாத கஷேத்திரத்துடைய ரத யாத்திரை சைத்தன்ய மகாபிரபுடைய நாட்டியத்தினாலேயே இன்னைக்கு விசேஷமா இருக்கு. வேற ஒன்றும் காரணம் இல்லை. இந்த சைத்தன்ய மகாபிரபு ரதத்துக்கு முன்னாடி பகவன் நாம சங்கீர்த்தம் சொல்லி பம்பரமாடி சுழண்டு ஆடும்போது அவர் நெற்றியில அவ்வளவு அழகா வியர்வை புள்ளிகள் அரும்பரும்பா விழும்பொழுது பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியா. பக்தரத்துடைய நிலைமை என்ன, தன் சுத்தி இருக்கிறவாளுடைய நிலைமை என்ன, எத்தனை ஜனங்கள் இருக்கா, என்ன பார்க்கிறா, இது என்ன காலம், இது என்ன நேரம் எல்லாம் மறந்துபார். அந்த பகவன் நாம சங்கீர்த்தம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அந்த மகாமந்திரத்தை தன்னையும் மறந்து தலைச்சுக்கிறார். நம்ம அனுபவிச்சது கோடியில ஒரு பங்குல, அந்த ஒரு பங்குல ஒரு கோடியில ஒரு பங்குல நம்ம அனுபவிச்சு. அப்ப எவ்வளவு விசேஷமா இருந்திருக்கும் சைத்தன்ய மகாபிரபுடைய பிரேம நாட்சி, ராச நாட்சி. நிஜமாவே ராசன் தான். பகவன் நாம சங்கீர்த்தம் சொல்லும் பொழுது கோபியா மாறி வருகிறோம். நாம சங்கீர்த்தம் அங்க நாயகனா இருக்கு, நாமும் சொல்றவா நாயகியா மாறிட்டோம். அதுதான் ரகசியம். பாச நடனம் அப்படின்னு சொல்லி ஆச்சு. நான் நாயகனும் நாயகியும் அவசியம் ஆச்சு. நாம சங்கீர்த்தனமே நாயகன். ஏன்னா நாமும் வேற இல்லை, நாமி வேற இல்லை. கிருஷ்ணன் வேற இல்லை, கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம் வேற கிடையாது. கிருஷ்ணனை கட்டி பிடிச்சிருந்து ஆடிநாதா ராசம் யார் சொன்னா? கிருஷ்ணநாமத்தை சொல்லி சுத்தினாலே ராசம் தான். ஏன்னா நாமிய தனியாவும் நாமத்தை தனியாவும் பிடிக்கக்கூடிய சக்தி லோகத்துல யாருக்குமே என்னைக்குமே கிடையாது, பகவானுக்கே கிடையாது. அதனால அந்த நாமத்தை சொல்லிண்டு ஆனந்தமா உடம்பு ஆடுறது இதுவே ஒரு ராசம். அங்கானாம் அந்தரே மாதம்ன்றாங்க. சரி, ஒவ்வொரு கோபிலுக்கு நடுவிலையும் பகவான் அந்த மாதிரி ஒவ்வொரு அங்கத்துக்கு நடுவிலையும் இந்த பகவத் சாநித்தியம் ஒவ்வொரு அங்கத்துக்கு நடுவிலையும் இந்த எம்பெருமானுடைய சாநித்தியத்தை உணரும்படியான ஒரு நாம சங்கீர்த்தனமான அதிவிசேஷமா செய்யப்பட்டே ஆகிறது. அதுதான் ஜென்மாவை சாபல்யம் பண்ணும் சைத்தன்ய மகாபிரபு. அந்த மாதிரி அத்தியுதமான ஒரு பிரேம நாட்டியம் ஆடுறார். நிறைய ஜனங்கள் நவதீபத்திலிருந்து மஞ்சண்டும் போயிண்டும் இருக்கிறார்கள். எல்லா ஜனங்களுக்கும் பரம சந்தோஷம். பகவானுடைய கோவில் எல்லாம் சுத்தப்படுத்துறார். பகவானுடைய அதிரூப சௌந்தரியமான நேத்ரோத்சவத்தை எல்லாம் அனுபவிக்கிறார். ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒவ்வொரு கர்மாவை கொடுக்கிறார். எல்லா ஜனங்களையும் அந்தந்த கர்மாக்கள்ல போய் அத்தியுதமா செய்யணும்னு சொல்லி கட்டளையிடுறார். நித்யானந்த பிரபுவையும் அதிவிசேஷமா கிரகஸ்த தர்மத்தை அவலம்பிக்க சொல்றார். நித்யானந்த பிரபுவும் கிரகஸ்த தர்மத்துல பிரவேசம் பண்றார். ஆச்சரியம், இவரோ சன்னியாசி. ஆனா அவரிடத்துல சொல்றார் சைத்தன்ய மகாபிரபு, நீங்கள் கிரகஸ்த தர்மத்துல இருந்து பகவத் பக்திய லோகத்துல பிரகடனம் பண்ணணும்னு சொல்ல ஆச்சாரித்த வழக்கா இந்த நித்யானந்தர் அப்படியே செய்கிறார். லோகம் என்ன சொல்லும், அதனால தனக்கு என்ன உண்டாகும் சிந்தனையே இல்லை. ஆச்சாரியன் சொல்லி ஆச்சுன்னா அது நடத்திய ஆகணும்ன்ற ஒரு திருட விசுவாசம். அதனால நித்யானந்தர் அவ்வளவு அழகா பகவத் பக்திய லோகத்துல பிரகடனம் படுத்துவதற்காக கல்யாணம் பண்ணினார். தன் தேக சுகத்துக்காக அவர் கல்யாணம் பண்ணிக்கல. ஆச்சாரியன் எப்படி சொல்றாரோ அந்த விதத்துல பகவத் பக்தியை லோகத்துல பிரகடனப்படுத்தணுன்றதுக்காக ஒரு கல்யாணம் பண்ணினார். குடும்ப வாழ்க்கையும் நடத்திண்டு பகவத் தியானத்தையும் பண்ணிட்டு கிடக்கிறார் நித்யானந்தர். ஒவ்வொரு வருஷமும் ரத யாத்திரைக்கு ஜனங்கள் கூட்டம் கூட்டமா வரார்கள். முதல்ல எல்லாம் வயசானவர்களா வந்தா, அதன் பிறகு யுவபுருஷர்கள் வந்தா, அதன் பிறகு ஸ்திரீகள் வந்தா, அதன் பிறகு குழந்தைகள் வந்தா, அதன் பிறகு குடும்பத்தோடு அவரவர்கள் வந்து. ஏன்னா அபாரான குருவுடைய சரணாரவிந்தங்கள் எல்லாரும் இருந்தாச்சு. அங்க தேவையில்லாத விஷயங்கள் கிடையாது. குரு சரணங்களை பற்றி நீங்கும் பொழுதான தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம். அதனால அந்த குருவுடைய சரண கமலங்களிலேயே நீங்காத இடம் பெற்றிருக்கணும்னு சொல்லி சாதுர்மாசம் 4 மாசம் எல்லாரும் பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல வந்து தங்கியிருந்தா. அத்தனை விசேஷமா இப்படியே 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷங்கள் ஆயிடும்.
பிரபுவும் ஸ்ரீ பிருந்தாவனம் போகணும், ஸ்ரீ பிருந்தாவனம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கிறார். கடைசியாக பிருந்தாவனம் கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டார். 5வது வருஷம் கிளம்புற ஆசம். அத்தியாச்சரியமா அதிவிசேஷமா இந்த சைத்தன்ய மகாபிரபு அவ்வளவழகா கிளம்புறார். நவதீபம் வந்து அதன் வழியாகத்தான் ஸ்ரீ பிருந்தாவனம் போக போறேன் பக்தர்களுக்கும் சொல்லிட்டார். அதனால பக்தர்கள் அவ்வளவு விசேஷமா கிளம்பி வந்துட்டார். எல்லாரும் திரும்பவும் நீலாச்சலம்னு சொல்லப்படுகின்ற பூரி ஜெகநாத கஷேத்திரத்திலிருந்து அத்தனை சிரேஷ்டமா நவதீபம் திரும்பி வந்துட்டார். பிரபுவுக்காக காத்துண்டு கிடக்கிறார். நீலாச்சலத்திற்கு ஜனங்களுக்கெல்லாம் துக்கமா இருந்தது. இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார். ஜனங்களும் வழி அனுப்பி வச்சா. ராஜா ராமானந்த, சார்வபௌமர், பிரபாபருத்ரன் எல்லாருமே பிரபுடைய சரணகமலங்கள்ல திடமான அனுராகம் இருக்கணும், சுத்தமான பக்தி இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணியிருந்தார். எல்லா ஜனங்களுக்கும் பிரேமையை வாரி வாரி வழங்கினார். முகமதியர்களுக்கும் பிரேமையை அள்ளி அள்ளி கொடுத்தார். அவர்களும் ஆனந்த பரவசத்தில் நாட்டியம் ஆடினார்கள். அவ்வளவழகா சைத்தன்ய மகாபிரபு கிளம்பினார். ஒவ்வொரு தேசத்தையா கடந்து கடந்து கங்கை கரைக்கும் வந்தார். கங்கையை பார்த்தவன மூர்ச்சியாய் விழுந்தார். பாகீரதியுடைய பரம பவித்திரமான தீர்த்தத்தை தன் சரீரத்தை அப்படி நினைச்சார். நிஜமாவே பாகீரதி பவித்திரமானவளா, இவர் பவித்திரமானவரான்னு பார்த்தோம்னா இவர் தான் பவித்திரமானவர். தீர்த்தோ குருவந்தி அப்படின்னு சொல்றார். நாரத பக்தி சித்தத்தை சொல்லும்போது சொல்றார், இந்த பக்தர்கள் எல்லாம் தீர்த்தங்களையே பரிசுத்தப்படுத்துறார். அவ்வளவு சிரேஷ்டமா இந்த பகவத் பக்தர். பாகீரதிக்கும் ஆனந்தம், சைத்தன்ய மகாபிரபுவுக்கும் ஆனந்தம். அந்த பாகீரதி ஜலத்தில இருந்த கங்கா ஜலத்தில இருந்த ஒரு சின்ன மீன்ல இருந்து குழு வரைக்கும் எல்லாவற்றிற்குமே பரமானந்தம் கிடைச்சதான். ஏன்னா சைத்தன்யருடைய திருமேனி ஸ்பரிசம் கிடைச்சு கொடுத்து, அங்க ஸ்பரிசம் கிடைச்சு கொடுத்தனா போதும், வேற என்ன வேணும்? அந்த பக்தாருடைய அங்க ஸ்பரிசம் நிச்சயமாகவே வீண் போகாத ஒன்றாயிற்று. அத்தனை சர்வசிரேஷ்டமான ஒன்றாயிற்று பக்தாருடைய அங்க ஸ்பரிசமானது. அந்த மாதிரி அவ்வளவழகா இந்த பாகீரதி இன்னும் பவித்திரமானாள். அத்தனை விசேஷமா சைத்தன்யம் மகாபிரபு ஒவ்வொருடமா கடந்து 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 வந்தார். அத்வைதாச்சாரியாருடைய சாந்திபுரத்துக்கு வந்தார். அவர் மிகத்திலேயே கண்கிறார். அத்தனை ஜனங்களும் ஓடி வரா. நவதீபத்திலே சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் பண்ணணும், தங்களுடைய பிரிய நாயகன தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு கேவலப்படுத்தின்ற அசிங்கப்படுத்தின்ற அந்த ஜனங்களுக்கும் கூட மனசுல ஒரு பச்சாதாபம் வந்துடுச்சு. எப்படியாவது சைத்தன்ய சரணங்கள்ல விழுந்து பாவ மன்னிப்பு கேட்டு சகலவிதமான பாவங்களும் நீங்கப்பட்டு நிம்மதியா வாழணும்னு ஆசை வந்து. வாழ்க்கையை நிம்மதியா இருக்கிறதுக்காகத்தான், கஷ்டப்படுறதுக்காக ஒரு வாழ்க்கை கிடையாது. இந்த நிம்மதி எங்கடா கிடைக்கிறது அப்படின்னா நாம சபம் பண்ணிண்டு குருவுடைய சரணகமலங்கள்ல திடமான விசுவாசம் இருக்கும்போது சாந்தி கிடைக்கிறது, சமாதானம் கிடைக்கிறது. அந்த குருவுடையதான பவித்திரமான சரணகமலங்கள் ஒண்ணு மட்டும்தான் எல்லா காலங்களிலையும் காப்பாற்றக்கூடியதான பலம் உடையது. எதற்கும் அந்த பலம் கிடையாது. அந்த மாதிரி இந்த சைத்தன்ய சரணங்கள்ல வந்து ஆசிரியிக்கிறார். மகாபாதிகளும் வந்து ஆசிரியிக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு சமயத்தை பார்த்தா புலம்புறா, அழகா இந்த ஜனங்கள் நினைச்சு வருத்தப்படுறார். லோகத்தை உத்தாரணம் பண்ணணுன்ற ஆசையினாலே அவர்கள் புலம்புறாளே ஒழிய எந்த விதமான எண்ணமும் அவளுக்கு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இந்த சைத்தன்ய சரணங்கள்ல எல்லாரும் வந்து ஆசிரியிக்கிறார். எல்லாருக்கும் கிருபை பண்றார். நவதீபத்திலே என்று சதிமாதாவும் கிளம்புறார். விஷ்ணு பிரியா தேவிக்கு ஆசை மனசு கடந்து அடிச்சுக்கிறது. ஒரு தடவை பாத்திர மாத்திரமா பிரிய நாயகன் புவன சுந்தரன் அத்தியுதமான பிராணவல்லபன் பிரேமஸ்வரூபனை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டோம்னா போதுமே அப்படின்னு ஆசைப்பட்டாலாம். ஆனாலும் யார் அழைச்சிட்டு போவா? அப்படியே அழைச்சிட்டு போனாலும் அந்த நாயகன் குளிர கடாட்சிக்கணுமே, பார்க்கவே இல்லைன்னா இன்னும் கஷ்டமாச்சு. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்கிறது. பாதுட்டா தேவலையே அப்படின்னு சொல்லி மனசு கடந்து அடிச்சுக்கிறது. சசிமாதா பார்த்தா எங்கடா இவள் காணவே இல்லையேன்னு பார்த்தா இவள் நேர பள்ளி அறையில போய் உட்காந்துட்டார். எந்த அறையில எந்த கற்றல்ல சைத்தன்ய மகாபிரபு படுத்துட்டு கிடக்க இவர் அவருடைய சரணகமலங்களை பிடிச்சுட்டே பிரபு என்னை விட்டுட்டு போயிடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டே மறந்து போய் தூங்கினாலும் அந்த கட்டில் பக்கத்திலேயே உட்காந்து அந்த நிகழ்ச்சியே நினைச்சுட்டு உட்காந்து அவளுக்கு அதுதான் ஸ்மரணமா இருந்து. பிரபு அர்த்தராத்திரியில விட்டுட்டு போவார் அப்படின்னு அவள் நினைச்சு பார்த்தாள். நினைச்சு பார்க்கல. இருந்தாலும் பிரபு கிளம்பி போயிட்டார். பிரபுடைய சங்கல்பத்தை மாற்றக்கூடிய சக்தி லோகத்தை யாருக்கும் என்னைக்குமே யாருக்குமே கிடையாது. அதனால அவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஆக போறதோ அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தார். திரும்பவும் அங்க உட்கார்ந்து இருந்தா. கட்டில் காலை கட்டி வெடிச்சுண்டு கதறி எழுதுட்டு இருந்தா. பிரபுவை என்னை விட்டுட்டு போயிடாது. அவளுக்கு அந்த நாள் ஞாபகம் வந்துடுச்சு. என்னை விட்டுட்டு போயிடாது பிரபு, நான் உண்மை தவிர வேற யாரையும் நினைக்கிறது இல்லை.
எனக்கு உண்மை தவிர வேற தெய்வம் தெரியாது, எனக்கு உண்மை தவிர ஆசிரிக்க கூடியதான ஒரு விஷயம் எதுவுமே சரணல்லால் சரணம் இல்லை, வேற யார் சரணம்? எவ்வளவு தூரம் ஓடினாலும் அவன் திருவடியை விட்டா வேற கதி இல்லையே. அவளும் ஒரு உத்தமமான பதிவிரதை, பதியும் சர்வசிரேஷ்டமான கிருஷ்ண பகவானுடைய ஸ்வரூபம். வேற என்ன வேணும்? வேற எங்க ஓடுறது மனசு? வேற யாரிடத்துல போய் என்ன வரம் கேட்கறது? எல்லாருக்கும் வரம் கொடுக்கிறவனே கிளம்பின பிறகு வேற யாரிடத்துல போய் வரம் கேட்கறது? கதை எழுதன்றிருக்கா இங்கே சசிமாலா, அவருக்கு போய் பார்க்கணும்னு ஆசை. ஒரு பக்கம் விஷ்ணுபிரியா தேவியுடைய துக்கம். சரி உள்ள வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போகலாம்னு பார்த்தா விஷ்ணுபிரியா தேவியுடைய கண்கள் நிலகுத்தி கிடக்கிறது. பார்த்தா சரீரத்துல உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா கண்கள்ல இருந்து ஜலம் அழிஞ்சிட்டு அதை கொண்டு முடிவு பண்ணா சரி உயிர் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. அம்மா விஷ்ணுபிரியேன்னு கூட்டாளாம். உடனே அவள் கதல் பிரபோ விட்டுட்டு போயிட்டா. அம்மா அதோ பாருங்கோ பிரபு கிளம்பி போயிட்டா, இப்படி என்ன ஏமாத்திட்டு போயிட்டாரே. அவளுக்கு அந்த சிந்தனையே இருக்கா. இன்னும் பிரபு சன்னியாசம் வாங்கி 6 வருஷம் ஆயிருக்கு, மறந்து கூட போயிருக்கு. அந்த சிந்தனைன்னு வெளில வரவே இல்லை. அவள் கதறி நாள் தாத்துச்சா. உடனே அவள் கேட்டா என்னமா திரு அப்படின்னு. அவன் சசி மாதம் ரொம்ப வைத்தறிச்சலா இருந்துச்சு. சின்ன குழந்தைதான், எல்லாம் அதிகமா சாப்பிடுறது கிடையாது, ஏதோ சாப்பிடுறான். சரீரத்துல உயிர் இருக்கிறதுக்காக உயிரை தானா போட்டிக்கப்படாதுன்னு ஒண்ணு இருக்கு, அதுவா போகணுமா. பகவான் எல்லாத்தையும் பண்றான். இப்ப சரீரத்துல இருந்து உயிரை தானா எடுக்கக்கூடியதான வசதியும் இல்லாம பண்ணிட்டான். இருக்கவும் முடியாம போகவும் முடியாம இப்படியே காலம் கடத்தின்னு கடக்க வேண்டும். கடக்க சொல்லவும் முடியாததான துக்கம், அனுபவிக்க முடியாததான துக்கம், சொன்னாலும் புரியாததான ஒரு கஷ்டமா இருக்கு. அதனால சசிமாதா பார்த்த ரொம்ப துக்கப்பட்டா. சரீரத்துல ஏதோ உயிர் ஒட்டிட்டு கிடக்கிறது விஷ்ணு பிரியா தேவி. மனசுக்குள்ள இருந்தாலும் என் பிரிய தமன், என் பிரிய நாயகன் நிச்சயமா கிருபை பண்ணுவார் அப்படின்னு நம்பி சசிமாதா கதை. நான் என்னமா ஆச்சு? நம்ம ஒண்ணும் இல்லைம்மா, நான் பழைய சொப்பனம் கண்டுட்டேன், வேற ஒண்ணும் இல்லை, கவலையே படாதீங்க, நீங்க போயிட்டு வாங்கம்மா. பரவாயில்ல, எனக்கு என்ன, என் ஜன்மாவில அவருடைய தரிசனம்லேன்னு விதிக்கப்பட்டிருக்கேன், நான் என்ன பண்ண முடியும், என்னுடைய பாக்கியம் அவ்வளவுதான். ஆனாலும் என்ன ஆச்சு? இத்தனை பேர் லட்சக்கணக்கான ஜனங்கள் நவதீபத்தில இருந்து என் நாயகனை தரிசனம் பண்ண இதை விட பெரிய சௌபாகியம் லோகத்தை எனக்கு வேற என்ன வேணும்? எந்த நாயகனுக்காக லோகமே ஏங்கிறதோ அந்த நாயகன் என்னுடைய நாயகன். அந்த நாயகனை பார்த்து இத்தனை ஜனங்கள் போராடு, என் பிரபுவை பார்க்கறது போல இதுவே பெரிய சௌபாகியம். அம்மா நீங்க போய் ஆனந்தமா உங்க புத்திரனோட இருந்துட்டு வாங்க. முடிஞ்ச பலம் கொடுத்தான் சத்தியமாதா. ஏன்னா அவன் வைராக்கியமும் இருக்கணும், தைரியம் இருக்கணும். இது வைராக்கியம் தைரியம் எல்லாம் கடந்ததானதா இருக்கு, சொல்ல முடியாதா. சம்சாரிகள்னால நினைச்சு கூட பார்க்க முடியாததான ஒரு வைராக்கியம், கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாததான ஒரு தைரியம். உடனே சத்தியமாக ரொம்ப துக்கம். இவ்வளவு துக்கம் இருந்தாலும் சைத்தன்யம் ஒரு தடவை பார்த்துட்டோம்னா மனசாந்தி ஆயிடும். அவளும் கலந்துட்டா. தனியா இருக்கா விஷ்ணு பிரியாது. நேரம் அங்கேருந்து வந்துட்டா. அப்படியே சைத்தன்ய மகாபிரபு தன்னோட இருந்த நாட்களையே நினைச்சுட்டு இருந்தான். கோபிகள் காலம் கடத்தினா இல்லையா, கிருஷ்ணனோட ஆடின ராசக்கிளை, அவனோட இந்த 11 வருஷங்களையும் நினைச்சியார். ஆனா வருஷங்கள் ஓட்டி நான் ஜென்மாவன் நிஜமாவே பிரியவா வாழலாம். கோபிக்கானா முடியுமா? பிரேமைன்னா அப்படி ஒரு பிரேமை. அந்த ஒரு நாள் அந்த ஒரு ராசக்கிளை நினைச்சு எத்தனை வருஷங்கள் அப்படியே காத்துண்டு கடந்தான். அதனால ஆண்டாலும் சொன்னா தீர் மல்கும் ஆய்வாடி செல்வச்சு நீர்வாள். தீர் மல்கதான் அவளுக்கு அப்படி ஒரு தீர், சொல்ல முடியாத தீர். நீங்காத செல்வமா இருக்க கிருஷ்ணனே அவள் கிடைச்சிட்டான். ஆஹான் நயங்கும்படியா அந்த பிரபுவுடைய திருநாம சங்கீர்த்தனத்தினாலையும் அந்த பிரபுவுடைய திவ்யமான ரூப சௌந்தரியத்திலையும் தங்களையே அர்ப்பணம் பண்ணிட்டு காத்துண்டு கிடந்தாள். திரும்ப வருவேன்ற ஒரு வார்த்தைக்காக கோகுலத்து எல்லையை தாண்டாம காத்துண்டு கிடந்தார்கள். எத்தனை ஆச்சரியமான கோபிகள், எத்தனை விசேஷமான பிரேமம். அதான் கோபிகளுக்கு எல்லாருமே தலை வணங்குறான். பிரம்மருத்ராதிகார் வரைக்கும் கோபிகள் அப்படின்னு அடியேன்னு ஒரு ஆளாம். அவளுக்கு சமானம் யாரும் இல்லை லோகத்தில். 16,108 பத்த மகிழ்ச்சிகள் கூட கோபிகளை காட்டிலும் பரச்சல் தான். சத்தியமா சந்தேகமே வேண்டாம். ருக்மிணி சாட்சா ஸ்ரீதேவியுடைய அம்சமா இருந்தாலும் கோபிக்கு சமானமா ஆகவே முடியாது. கோபிகளை போல ஏற்கண்டு பண்ண முடியல. கோபியா ஸ்வயம் யாராலையும் மாறவே முடியல. ஏன்னா கோபி தானே. கோபியுடைய பெயர் கூட தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கோபின்னு சொல்லியாச்சினாலே கிருஷ்ண பிரேமை தானே. கிருஷ்ண பிரேமையுடைய ரூபம் தானே கோபி. கிருஷ்ண விரகத்தின் எல்லை தானே கோபிகள். வேற யாரும் சொல்ல முடியும்? கோபிகாஸ்திரிகளுக்கு சமான் கோபிகாஸ்திரிகள் தான். அந்த மாதிரி இந்த விஷ்ணுபிரியா தேவி நிஜமாவே தேவிதானே. உட்கார்ந்து கதறி எழுதுண்டு கிடக்கிறா. சைத்தன்ய சரணாரவிந்தங்கள் எங்கேன்னு மானசீகமா பிரார்த்தனை. சதயத்துல சகல விதமான கல்மஷங்களும் நீங்கி போயிடுச்சுன்னா நம்ம இங்க என்ன நினைக்கிறோமோ அது எந்த ஹிருதயத்தை பத்தி யாரை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம் அவளுக்கு அங்க உரைக்கும். ஹிருதயம் அவளுக்கு சுத்தமா
சாதாரணமா சாப்பிடும்பொழுது புறைய எடுத்தா கூட யாரும் தெரிஞ்சவன் நினைச்சுக்கிறான், தலையில அடிச்சுக்கிறோம். தத்துவம் இல்லை. நிஜமா அவ்வளவு தூரம் கிடையாது. கல்மஷங்கள் இருந்தாலே இவ்வளவு தூரம் போகும் அப்படின்ற பட்சத்துல கல்மஷமே இல்லாத ஹிருதயத்துல தானாவிடும். தெரிப்பதி நீ இப்பெல்லாம் சொல்லிட்டு கிடக்கிறேன், பேரை மாத்தி சொல்லிட்டு கிடக்கிறேன். ஹிருதயம் நிஜமாவே, ஏன்னா எல்லா இடத்தையும் ஆத்மா இருக்கு, எல்லா இடத்தையும் பரமாத்மா இருக்குன்ற பட்சத்துல இந்த ஹிருதயம் என்ன நினைக்கிறதோ அந்த ஹிருதயத்தை அழகா தெரியப்படுத்திடுறோம். நேரவே பார்த்து உட்காந்து பேசி தன் ஹிருதயத்தை தெரியப்படுத்த வேண்டிய அவசியமானது கிடையவே கிடையாது. அந்த மாதிரி தான் ஆச்சாரிய புருஷர் எல்லாம் அவ்வளவு விசேஷமா பண்றார்கள். அந்த மாதிரி அத்தனை விசேஷமா இவள் தன்னுடையதான் எண்ணத்தை சைத்தன்ய மகாபிரபுக்கு தெரியப்படுத்துற. பிரபோ, இந்த ஒரு ஜீவன் ஏங்கிட்டு கிடக்கிறது, இந்த ஜீவன் எதையும் கேட்கல, தன்னுடைய ஒரே ஒரு தடவை தரிசனம் மட்டும் கிடைச்சுட்டா போதும் பிரபு அப்படின்னு சொல்லி விஷ்ணு பிரியா தேவி தன்னுடையதான நவதீபத்துல கிரகத்துல இருந்துட்டு அந்த பள்ளி அறையில உட்கார்ந்து சைத்தன்ய சரணாரந்தங்கள் மானசீகமா வச்சிருந்த ஒரு பிரார்த்தனை பண்றா. பிரபு கிருப பண்ணுங்கோ பிரபு. பிரபு இந்த விஷயம் தெரிஞ்சு, பிரபு எல்லாம் தெரிஞ்சவர் தான், சர்வசக்தன் தான், அசக்தன் ஒன்றும் கிடையாது, ஞானி ஆச்சு, சமர்த்தனாச்சு, எல்லாத்தையும் செய்யக்கூடிய முறையான ஒரு சாமர்த்தியம் உடையவராச்சு. அதனால அந்த பிரபு பார்த்தா ஒன்னும் சொல்லலை, அவருக்கு விஷயம் தெரிஞ்சுதான் ஒன்னும் சொல்லலை. அவருக்குள்ளாக சசிமாதா வந்துட்டா. சசிமாதா வந்த உடனே போய் சேவிச்சா. அம்மாவுக்கு பரம சந்தோஷம். அப்பா வருஷம் ஆயிடுத்து சைத்தன்யம். அம்மாவுக்கு 5 நாள் ஆச்சுனாலே குழந்தை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி. 2 நாள் குழந்தைய பார்த்துட்டு 3வது நாள் பார்க்க முடியல. ஒரு 5 நாள் திரும்ப பார்க்கல அப்படின்னா உடம்புல அழைச்சு போயிடுத்தேன்னு. இவ்வளவு 6 வருஷம் கழிச்சு பார்க்கறா கிருஷ்ணன். நவதீபத்திற்கு கிளம்பொழுது பார்த்தாள். அவ்வளவுதான், அதன் பிறகு பார்க்கவே முடியுது. சத்தியமாக அத்வைதாசர கிரகத்துக்கு வந்து பார்த்தா திரும்பி போனார். அதுக்கப்புறம் வரவே முடியும். பார்த்தவுடன் ரொம்ப வருத்தமா இருந்துதான். ஆனாலும் தன் பிள்ளையுடைய தேஜஸும் அவனுடைய மங்களகரமான முகமும் ஜனங்களுக்கு அவன் பண்ற கிருபையும் பார்த்து மனசுல ஒரு சாந்தி வந்தது. ஆனந்தமா பிரபுவுக்கு தன் கையினாலேயே பிக்ஷ பண்ணி போட்டான். விதவிதமான பதார்த்தங்கள், விதவிதமான பக்ஷணங்கள் எல்லாம் தயார் பண்ணி சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி வச்சா. அம்மா ஆசைப்படுறாளே, அம்மா சந்தோஷப்படணுன்றதுக்காக சைத்தன்ய மகாபிரபு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டார். சன்னியாசிகள் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடப்படாதுன்னு சாப்பிடும். ஆனா பிரேமையில சாஸ்திரம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பிரேமைன்றது சாஸ்திரத்தையும் வேதத்தையும் கடந்தது. வேதம் சாஸ்திரம் எல்லாம் சாதாரண மனுஷாளுக்கு அவளை வழி நடத்துறதுக்கு சாஸ்திரம் எதுக்கும் கேட்டா வழி தெரியாம தனக்கு தோன்றதெல்லாம் பண்ணிட்டு காமாந்தர்களா அலைஞ்சிட்டு இருக்காளே, அந்த ஜனங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணாது, இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்றதுக்காக சாஸ்திரம். ஸ்வயம் பகவத் தியானத்திலேயே லயத்து கிடக்கிற பக்தாளுக்கு அவளுக்கு லோகமும் தெரியாது, வேதமும் தெரியாது, சாஸ்திரமும் தெரியாது. அவளுக்கு ஏகாதசியும் தெரியாது, துவாதசியும் புரியாது, அமாவாசையும் வழங்காது. ஆனாலும் பக்தி மட்டும் குறையே. அதுதான் அவளுடைய பெரிய பலம். சரியா சொல்லலாம். நமக்கெல்லாம் பார்த்தோம்னா சாதாரண ஜனங்களுக்கு இன்னைக்கு ஜென்மாஷ்டமி விசேஷமா ஒரு பக்தி வரும், ராமநவமியும் இன்னும் விசேஷம் வரும், இது வெள்ளிக்கிழமைன்னு ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு வந்து மகாலயம், அப்படி மாலை அமாவாசை அப்படின்னு இன்னும் விசேஷம் வந்து. அந்த மாதிரி அந்த பண்டிகைகளை கொண்டு விசேஷங்களை கொண்டு ஹிருதயத்துக்குள்ள ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு எண்ணம் உண்டாகும். அவளுக்கு சுயமே இந்த உணர்ச்சி நமக்கு அந்த உணர்ச்சி வரமாட்டேங்கிறதுனால 1000 விசேஷங்கள் வச்சிருக்கா. பெரியவா தீபாவளி, பொங்கல், எவ்வளவு விசேஷங்கள் இருக்கு, ஏகாதசி, அம்மாவாசை, பிரதோஷ காலம் எல்லாம் வச்சிருக்காரு. எதுக்குறான்னு கேட்டா இந்த சம்சாரி ஹிருதயத்துக்கு உணர்ச்சி வரணும், பகவான் இருக்கான், பக்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்பதான் சொல்லி 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 ஏற்ற வேண்டியிருக்கு. ஆனா அவ சுயமே பகவத் தியானத்திலேயே அந்த உணர்ச்சி வெள்ளத்துல மயங்கி கிடக்கிறான். அதனால அவளுக்கு தனியா இன்னைக்கு இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணா நல்லது அப்படின்னு சொன்னா அவளுக்கு நிச்சய தீபாவளி, அவளுக்குலாம் நிச்சய மங்களகரமான நாட்கள் தான். அதனால அவளுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையவே கிடையாது. எப்படி கட்டுப்படுத்த முடியும்? ஆகாசத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி எங்கேயாவது யாருக்காவது? அது ஆகாசத்தை காட்டிலும் பகவான் தெரியும். அந்த பகவானை காட்டிலும் இவர்கள் பெரியவர்கள் பட்சத்துல இவர்களுக்கு விதி விசேஷம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால எல்லா விதமான சாஸ்திர மரியாதையும் மீறி தாயார் கொடுத்த எல்லா விதமான ஆகாரத்தையும் அப்படியே எடுத்துட்டாராம் சைத்தன்ய மகாபிரபு. 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள் ஆச்சு. சைத்தன்ய மகாபிரபு கூடயே தாயாரும் இருந்தான். சைத்தன்ய மகாபிரபு கிளம்பணும்னு நினைச்சுட்டான். முடிவு பண்ணிட்டாரு, கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சுட்டான். உடனே சசிமாத அப்பா குழந்தை ஒரே ஒரு தடவை நவதீபம் வந்துட்டு போகத்தாதா, ஒரே ஒரு தடவை வாய், ரொம்ப நாள் ஆச்சு. கிளம்பும்போது ராத்திரியோட வந்தியே, அதன் பிறகு நவதீபம் பக்கம் வரவே இல்லை. கன்னியாகுமரி முன்னாடி வந்துட்டாரு. அவன் பிறகு நவதீபம் பக்கம் வரல. அப்படியே வந்தாலும் நவதீபம் பக்கத்துல இருக்க சாந்திபுரம் அத்வைதாச்சாரிய விகத்துக்கு வருவார். அங்கேயிருந்து கிளம்பி போயிடுவாரு. ஒழிய நவதீபக்குள்ள வரவே இல்லை.
6 வருஷங்கள் ஆயாச்சு குழந்தை ஒரே ஒரு தடவை நவத்வீபத்தை வந்து கொஞ்சம் பரம பவித்திரமா பண்ணிட்டு போயிடும். ஏன்னா சன்னியாசியான சைத்தன்ய மகாபிரபு இன்னும் விசேஷமா தானே இருக்கான். கௌராங்கன்னு ஒரு பக்கம் விசேஷம் தான், சைத்தன்யர் அவ்வளவு விசேஷம். அதனால ஒரு தடவை வரப்படாதா அப்படின்னா ஏற்கனவே விஷ்ணு பிரியாவுடைய தியானமும் இழுத்துண்டு கிடக்கிறது, சசிமாதாவுடைய பிரார்த்தனையும் சேர்ந்தது. நவத்வீப வாசிகளும் கதிரனா பிரபு ஒரே ஒரு தடவை வந்துட்டு நல்லா இருக்கும், அதன் பிறகு நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம், நீ சுதந்திரம், நம்ம யாரும் கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது உலகத்துல. இருந்தாலும் எங்களுடைய விஜயாபனத்தை பிரார்த்தனையே சொல்றோம், அதன் பிறகு நீங்க கிருப பண்ணா உண்டு. உங்க சங்கல்பத்தை மாற்றக்கூடிய சக்தி அசக்தங்களான எங்களுக்கு கிடையாது. ஏன்னா எங்களுடைய புத்தியை ஸ்திரமா இல்லை, எங்களுடைய புத்தியை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லாத பட்சத்துல உங்களை இஷ்டப்படி ஆள வைக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு கிடையவே கிடையாது பிரபு. அதனால நாங்கள்லாம் பிரார்த்தனை பண்றோம், விஜயாபனம் பண்றோம். உங்களுக்கு கிருபை இருந்ததுன்னா வந்து பண்ணுங்க, உங்களுக்கு கிருபை அதிகம் தான் இருந்தால் எங்களுக்கு புரியும்படியா கிருபை பண்ணா எங்களுக்கு நன்னாள்.